நம்ம இன்னைக்கு மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட இன்னொரு சேனலில் அதுதாங்க ஹிட் ரெசிபியே. அதை தவிர வேறு எந்த வீடியோவுமே வியூஸ் போகலை. அது அவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு. நான் அது ட்ரை பண்ணியுமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பண்ணவும் இல்லை. சரி, இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா பால் ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த நம்ம பூரி மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சப்பாத்தி மாவை விட கேவலமாக பிசைஞ்சிட்டேன். அதனால பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் கையில் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகும். இதை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த அப்புறமா இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், நம்ம அல்வானாலே கோதுமை மாவில் தானே பண்ணுவாங்க, நீங்கள் மைதா மாவில் பண்ணுறீங்கன்னு. இந்த மஸ்கோத் அல்வா மைதா மாவில் தாங்க பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட்டு பெரிய அளவில் டிஃபர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் வச்சிடணும். 1 மணி நேரம் ஆகிட்டுங்க. இப்போ நான் இந்த மாவை நல்லா பிசையணும். இந்த தண்ணிக்கு கூடால இந்த மாவு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் பிசையணும். இதை பிசைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து அந்த க்ளூட்டன் நினைக்கிறேன், அது க்ளூட்டன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். அதை நீங்கள் நான் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி பிசைஞ்சாலும் இது தண்ணி கூட மிக்ஸ் ஆகவே செய்யாது. அதனால் இதை கொஞ்ச நேரம் நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்ச அப்புறமா இந்த மாதிரி அது மட்டும் பிரிஞ்சு வந்துடும் அதுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தூர போட்டுடலாம். இப்போவும் க்ளவுஸ் போட்டுட்டு பிசைஞ்சு இது பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லாதுங்க. இது எங்கள் வீட்டுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று நம்ம இப்படி பிசைகிறது க்ளவுஸ் போட்டெல்லாம் பிசைய முடியாது. இதை கம்ப்ளீட்டாக நல்லா பிசைஞ்சு விட்ட அப்புறமா இதை நம்ம வடிகட்டணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன் கிளாஸ் பாட்டில் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் கிளாஸ் கப் கூட எடுத்துக்கலாம், இல்லை சில்வர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக நம்ம இப்படி கிளாஸ் எடுக்கிறோன்னா, இதை தண்ணி மேலே மட்டும் தெளிஞ்சு நிற்கும், அதை எடுத்து நம்ம தூர ஊற்றணும். அதுக்காக தான். இந்த மாதிரி கிளாஸில் எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால். இதை வடிகட்டும் போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ளூட்டனை தனியாக கையில் வர்ற வரைக்கும் எடுத்து பிழிஞ்சு தூர போட்டுட்டு அப்புறம் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அந்த அரிப்பு அந்த மாதிரி இதையா ஊற்றும்போது அப்படியே கீழே போய் ஒட்டிடுது. ஒட்டுன அப்புறமா அது பசை மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அப்புறம் வடிகட்டுங்க. இது என்ன ரகம்னே சொல்ல முடியலைங்க, அப்படி இருக்குது. வாஷ் பேஷனில் போட்டால் போக மாட்டேங்குது, அரிப்பில் போட்டால் அரிக்க முடியல, அப்படியே ஒட்டிடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இதை அப்படியே ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இதை கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாவது நீங்கள் புளிக்க வைக்கணும். அதனால் நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா காலையில் நம்ம அல்வா பண்ணுறதுக்கு இது கரெக்டாக ரெடியாகி இருக்கும். கண்டிப்பாக இதை புளிக்க வைக்கணுங்க, அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ காலையில் ஆயிடுச்சிங்க. நான் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மைதா பாலுமே உள்ளே பாருங்கள் நல்லா புளிச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. மேலே அதில் தேவையில்லாத தண்ணி அவ்வளோவுமே மேலே வந்துடுச்சு. இனிமேல் இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இது நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறோன்னா இந்த அல்வாவுக்கு கலர் தானாகவே வந்துடும். நம்ம ரொம்ப கம்மியான அளவு பண்ணுறனால இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா அதை எடுத்துருங்க. நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்பேட்ச்லாம் உள்ளே போய் விழுந்துடுச்சு, அதனால தான் அதை எடுத்துட்டேன். இதுக்கு கூடால இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். 3 கப் தேங்காய் பாலுக்கு 1 கப் மைதா பால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை யூஸ் பண்ணுற தேங்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் அந்த ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, நல்லா ட்ரை ஆகாத தேங்காய் அப்படின்னா நீங்கள் 4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஏன்னா நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தாங்க. இந்த மைதா பால் பார்த்திங்கன்னா அடியில் போய் நிறைய அந்த ஒட்டி இருக்கும். அது அதனால் லைட்டாக நம்ம இப்படி ஷேக் பண்ணி விட்டோம்னா தான் அது கரைஞ்சி மறுபடியும் ரெடியாகி வரும். இதை இனிமேல் ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக இது 1 கப் இல்லை 3/4 கப் அளவாவது வரும். அப்படி 3/4 கப் வந்தனாலுமே இந்த பாட்டிலில் இன்னுமே பால் ஒட்டிகிட்டு இருக்கும். அதில் தண்ணி விட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நானுமே ரெடி பண்ணி எடுத்து 1 கப் அளவு மைதா பால் எனக்கு கிடச்சிருக்குங்க. இதில் 1 கப் மைதா பால் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே ரேஷியோலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இனிப்போட அளவு உங்கள் இஷ்டம் தாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம கேரமலுக்கு ஒரு 1/2 கப் சீனி சேர்த்தோமா, இப்போ மறுபடியும் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமுமே எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கொஞ்சமாக நான் சுகரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பட் நான் அந்த வீடியோ இதில் இன்க்ளூட் பண்ணலை.
இதை என்னமோ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அல்வா வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கோங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்காயிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிருக்கு. அந்த கேரமலுமே இது கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கலர் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இந்த அல்வா ரெடியாகி வரும்போது சூப்பரான ஒரு கலர் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அது மாதிரி இந்த அல்வா பண்ணுறதுக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அல்வா ரெடியாகி கிடச்சா அப்புறம் இந்த டாப்பில் இருந்து அந்த க்ரஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த மஸ்கோத் அல்வா நான்லாம் கடையில் வாங்குறதே அந்த க்ரஸ்ட்டை மட்டும் சாப்பிட்றதுக்காக தான் வாங்கவே செய்வேன். அது வந்துச்சுன்னா தான் அது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுவே எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வெயிட் இல்லை. நான் லாஸ்ட்டாக அந்த சேனலில் போட்ட வீடியோவில் பண்ணும்போது எடுத்திருந்த பாத்திரம் ரொம்ப வெயிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அதில் க்ரஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இது இன்னுமே நல்லா திக்காயிருக்கு பார்த்தீங்களா. இனிமேல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். இது ஒரு 1.25 மணி நேரம் ஆகும்போது இதில் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் வந்து அப்படியே தேங்காய் எண்ணெயாக மாறி அது வெளியே சைடில் எல்லாமே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அதுவே இந்த அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதுமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக மஸ்கோத் அல்வா ரெசிபி ஷேர் பண்ணும்போது அதில் வந்து கமெண்ட்ஸ் இப்போ கூட வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு இவங்க கடையில் வாங்கி கட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியும், அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் கடையில் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு க்ரஸ்ட்டு வரல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. க்ரஸ்ட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாதுங்க. நீங்கள் கரெக்டாக டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து நல்லா திக்காயிடுச்சு. இனிமேல் தான் நம்மளுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு நல்லா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு இது கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பார்த்துடுங்க, கீழே பாத்திரத்தில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து ஆயில் எதுவுமே சேர்க்காதனால இது ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 போல் கேஷ்யூ நட்ஸை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டு தாங்க இது கூடல சேர்க்கணும். நான் வந்து பவுடர் பண்ணும்போது அது ஒழுங்காக பிளெண்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால தான் அதில் குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது சாப்பிடும்போது எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. இன்னுமே கொஞ்ச நேரத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த அல்வா பேட்டர் கூடாலே அது நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப பெருசாக வெளியே தெரியவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வருது. ஏன்னா அந்த ஆயில் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் சொல்லட்டா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணின அப்புறம் கூட உங்களுக்கு அது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீங்கள் சேர்த்த தேங்காய் பாலில் அந்த எண்ணெயோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அந்த எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வராது. நம்ம இப்போ எடுக்கிற தேங்காய் வந்துட்டு நல்லா ட்ரையான தேங்காய் எடுத்து பண்ணணுன்னா கண்டிப்பாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணும்போது நிறைய தண்ணி சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணாலும் அல்வா கரெக்டாக வராது. ஒருவேளை நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா உங்கள் அல்வா வந்து கரெக்டாக ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பராக ஒட்டாமல் ரெடியாகி வந்துட்டுங்க. இதை இப்போ நான் வந்துட்டு ஒரு டின்னுக்கு மாற்றிட்டேங்க. எக்காரணம் கொண்டோ நீங்கள் யூஸ் பண்ணுற டின்னு பவுல் எதுலேயுமே ஆயில் அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா இதுலேயே ஆயில் இருக்குங்க, அதுவே இதுக்கு போதும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வெளியே அவ்வளோ ஆயில் வந்து நிற்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணாமல் இதை அப்படியே ஒரு 8 hours வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 8 hours ஓவர் நைட்டாச்சும் வைக்கணும். அப்போ தான் அந்த க்ரஸ்ட் வந்து ரெடியாகி வரும். அல்வா ரெடி பண்ணி பாத்திரத்துக்கு மாற்றினும் போதே அதில் க்ரஸ்ட்டு வந்திருக்கவே செய்யாது. ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மேலே க்ரஸ்ட்டு வந்துடும். நான் வந்துட்டு இது வந்து ஒரு 5 hours கிட்ட தாங்க ஆகிருக்கு. அதுக்கு மேலே பொறுமை இல்லை. அப்போவே இதில் வந்து க்ரஸ்டெல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு லேயர் மாதிரி ட்ரை ஆகி வரும். இது இன்னும் ஒரு 10 மணி நேரத்திட்ட வச்சுருந்தோன்னா நல்லா ஹார்டாக வந்து கிடச்சிரும். அடுத்தது என்னென்னா, நம்ம இந்த அல்வாவை பீஸ் போடும்போது அது கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரணுங்க. அது கட் பண்ண முடியாமல் அது வந்து கத்தியில் அவ்வளோமே ஒட்டிட்டு பீஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டான அந்த ஷேப்பில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம மஸ்கோத் அல்வா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதோட கலர் பாருங்கள், அது அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே அந்த கலர் கூட கரெக்டாக கிடச்சிருக்கு. நம்ம குறைஞ்ச குவான்டிட்டியில் பண்ணினால தான் கேரமல் ரெடி பண்ணணும்.
இல்லை அப்படின்னா நிறைய பண்ணும்போது அந்த கேரமல் பண்ணுறது கூட இதுக்கு தேவை இருக்காதுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற மஸ்கோத் அல்வா மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதை விட இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் இன்னுமே கமெண்ட்ஸ் வந்திருக்கு, என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு கடையில் வாங்கிடலான்னு. கடையில் வாங்கி சாப்பிடலாம், பட் நம்ம இந்த மஸ்கோத் அல்வாவோட ஃப்ரெஷ்னஸோடு சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆக தான் செய்யும். இது இன்னுமே கொஞ்ச நேரம் ஆன அப்புறமா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணது, அந்த க்ரஸ்ட் வந்து இன்னுமே ஹார்டாகிருக்கு. நம்ம எவ்வளோ நேரம் இதை வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப்பில் இருக்கிற க்ரஸ்ட் வந்து நல்லா சூப்பராகி கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.